எப்படியோ பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே மாமா இங்கே பக்கத்து ஊருக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னோடய காஸ்மெட்டிக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கா, ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த 2 ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் வேறு ஷார்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக வந்திருக்கு. அப்புறம் சாப்பிட்டதை எடுக்க முடியல, அதனால் கவர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து வீடை வந்து பொறுமையாக பூட்டிட்டு வந்துட்டுருக்கணும். எப்போனா லிஃப்ட்டு வந்து ஓப்பன் ஆகி நம்ம கத்திகிட்ருப்போம். அப்போ போய் ஒரு மணி நேரத்தில் சரியான வலி. அதனால் வந்து வண்டியில் போன காரணத்தினால் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து ஒரு டீ கடையில் போட்டாச்சு. செகண்ட் ஸ்டாப்பிங் ஊர் பேர் தெரியாத ஒரு காலேஜ். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து நல்லா ராஜா பகவத் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. அது யார் காலேஜ் தெரில. அப்புறம் சிஎம்சி போக வேண்டிய வேலை இருந்தது. அது போய் முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்கே வந்து ஒரு நல்ல சன்செட் வியூவை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து குரலை விற்று கட்டிகிட்டு இருந்தார். இது ஏதோ ஆமணக்கு கொட்டையாமா, அதெல்லாம் வந்து பறித்து கொடுத்துட்டு பாருங்கள் அப்படின்னு காட்டிகிட்டு இருந்தார். அது உள்ளே வந்து ஒரு மாதிரி கொட்டை இருந்துச்சு, அதை எடுக்க ட்ரை பண்ண முடியல. அப்புறம் சாம்பார் இட்லி சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டாச்சு.